ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்குறது ரொம்ப டேஸ்டியான நண்டு தொக்கு ரெசிபி. இது என்னோடய ஃபேவரட் ரெசிபி. சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் இது ஈஸியாகவும் இருக்கும், நீங்களே செஞ்சிடலாம். கடாயில் ஆயில் போட்டுக்கோங்க. நாங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். அது சுட்டதுக்கு அப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கோங்க. ஸ்பைஸ் வந்து லிமிட்டாக போடுங்க. ரொம்ப போட்டிங்கன்னா அது ஓவர் பவரிங் ஆகிடும். ஒரு பவுல் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம். அது எண்ணெய் சுட்டதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஆனியன் வந்து நல்லா வதக்குங்க. இது வந்து உங்களுக்கு நாங்கள் சால்ட் சேர்த்து வதக்குறோம். நாங்கள் வந்து கல்லுப்பு சேர்த்துக்கிறோம். நீங்கள் நார்மல் சால்ட் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து லிட் போட்டு மூடி வச்சுடுங்க கொஞ்சம் நேரத்துக்கு. உங்களுக்கு வந்து ஆனியனும் டொமேட்டோவும் நம்ம ஆட் பண்ணுறது வந்து நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு அந்த கிரேவி நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே வதக்குங்க. இப்போ நாங்கள் டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கிறோம். 1 பவுல் டொமேட்டோஸ் கட் பண்ணி வச்சது. இதையும் நீங்கள் வந்து ஆனியனோடு சேர்த்து சாட் பண்ணுங்கள் லிட் போட்டு வச்சு. உங்களுக்கு நல்லா வதங்கி நல்ல கன்சிஸ்டன்சி வரணும். அதுக்கப்புறமா நாங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கிறோம். ஸோ வீட்டில் அரைக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும் கடையில் வாங்குறதை விட. ப்ளஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நாங்கள் கட்டியாக அரைச்சி வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இந்த டைமில் நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து சிம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஜிஞ்சர் கார்லிக் சேர்க்குறப்போ உங்களுக்கு பாத்திரம் அடி பிடிக்கும் அடியில். ஸோ அதை வந்து சிம் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்லோவாக அதை குக் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம க்ரீன் சில்லி சேர்க்குறோம். க்ரீன் சில்லிஸ் வந்து நாங்கள் காரம் நிறைய சாப்பிடுவோம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு இதில் நாங்கள் தேங்காய் பாலும் சேர்ப்போம் கடைசியில். அதனால் உங்களுக்கு அப்போ வந்து காரம் வந்து நல்லா பேலன்ஸ்ட் ஆகிடும். அதனால் பயப்படாமல் க்ரீன் சில்லிஸ்லாம் சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஒன்லி புதினா மட்டும் இப்போ ஆட் பண்ணுறோம். புதினாவோட செஞ்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த பட்டை, கிராம்பு அதெல்லாம் போடுறப்போ புதினா, கொத்தமல்லி நல்லாவே காம்ப்ளிமெண்ட் பண்ணும். கொத்தமல்லி இலை வந்து நம்ம லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு புதினா லீஃப் மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நாங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். நீங்கள் வந்து 2 to 3 ஸ்பூன்ஸ் கூட சேர்த்துக்கோங்க உங்கள் மிளகாத்தூளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இது லைட்டாக அதை சிம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களுக்கு சில்லி பவுடர் நீங்கள் வாட்டருக்கு முன்னாடி ஆட் பண்ணுறதுனால இல்லை கலர் வந்து உங்களுக்கு நல்லா வரும் கிரேவிக்கு. ஸோ அப்புறம் டர்மரிக் பவுடர் 1 ஸ்பூன், பெப்பர் மட்டும் இப்போ கலந்துக்கிறோம். உங்களுக்கு இனிஷியல் குக்கிங் டைமில் நம்ம லாஸ்ட்டாகவும் மறுபடியும் கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ மசாலாலாம் ஆட் பண்ணி ஒரு ஸ்டிர் கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து குழம்பு மாதிரி பண்ண வேணாம், ஓரளவுக்கு மாட்ரேட்டாக தண்ணி கலந்துக்கோங்க. ஏன்னா நம்ம தொக்கு தான் பண்ண போகிறோம். இல்லைனா உங்களுக்கு குக்கிங் டைம் வந்து அதிகமாகவும் ஆகும். ஸோ லிட் போட்டு வச்சுடுங்க. லிட் போட்டு வச்சு அது ஸ்லோவாக குக் பண்ணுங்கள். ஸோ இந்த கிரேவி வந்து குக் ஆகிற டைமில் வந்து என்ன பண்ணுறோன்னா நாங்கள் வந்து தேங்காய் வந்து அரைச்சி வைக்கிறோம். ஸோ இது வந்து தேங்காயும் பெருஞ்சீரகத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறோம். இதை நம்ம வடிகட்டி தேங்காய் பாலை மட்டும் சேர்த்துக்கலாம். அப்புறமா இப்போ நண்டு 1 by 1 அதில் ப்ளேஸ் பண்ணுங்கள். யூஸ்வலாக நண்டு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிண்டுறதுக்கெலாம் ஹார்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை ஸ்லோவாக தான் குக் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதை வந்து நீங்கள் அந்த கிரேவியில் லைட்டாக அது சோக் ஆகுற மாதிரி வச்சுட்டு நீங்கள் லிட் போட்டு மூடி அதை குக் பண்ணிடலாம் இப்போதைக்கு. ஸோ ஆல்சோ வந்து அந்த ஷெல் வந்து சாஃப்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். நீங்கள் ஃபுல்லாக அது இதாகலாமல் இருந்தாலுமே. பட் கொஞ்சம் டைம் கொடுங்க, ஸ்லோவாகவே பண்ணுங்கள். இப்போ நாங்கள் லிட் போட்டு வைக்க போகிறோம். லிட் போட்டு குக் பண்ணுங்கள், ஸ்லோவாகவே குக் பண்ணுங்கள். அப்பப்போ அக்கேஷனலாக எடுத்து அதை ஸ்டிர் பண்ணியும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சால்ட், காரம்லாம் ஓரளவுக்கு லைட்டாக கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. காரம் வந்து நம்ம சேர்ப்போம் மறுபடி. ஸோ சால்ட் மட்டும் பார்த்துக்கோங்க இப்போதைக்கு. ஸோ உங்களுக்கு வந்து குக் ஆகினதுக்கு அப்புறமா உங்களுக்கு கலர் சேஞ்ச் இந்த மாதிரி ஆகிடும் கிராபில். இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா தேங்காய் பால், அந்த தேங்காய் பால் பெருஞ்சீரகம் 2ம் போட்டு வச்சது அதை ஃபில்டர் பண்ணி ஒன்லி அந்த தேங்காய் பாலை மட்டும் சேர்த்துக்கிறோம். அதில் இந்த தேங்காய் பால் இந்த நண்டுக்கு பயங்கர டேஸ்ட்டாக கொடுக்கும். ரொம்ப சூப்பரான ரெசிபி. இது தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு வாட்டி ஸ்டிர் பண்ணிக்கோங்க. ஸ்டிர் பண்ணி மறுபடியும் லிட் போட்டு வச்சுடுங்க.
உங்களுக்கு அந்த பால் தேங்காய் பால் வந்து நல்லா அப்சர்வ் ஆகி உங்களுக்கு அந்த நண்டுக்கு வந்து ஒரு பயங்கர டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கும், அந்த மாதிரி நல்ல வாசனை வரும். இப்போ வந்து நாங்கள் அதில் 1 ஸ்பூன் ஜீரக பவுடர் சேர்த்துக்கிறோம். அப்புறம் 3 ஸ்பூன் பெப்பர் பவுடர். ஏன்னா உங்களுக்கு இந்த ஜீரகம் இந்த பெப்பர் 3 சேர்க்குறப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நண்டு வந்து பெப்பர் இல்லாமல் அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ பெப்பர் தான் உங்களுக்கு அந்த அடிஷ்னல் பூஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு அந்த ஃப்ளேவருக்கு. ஸோ அது செய்ததுக்கு அப்புறமா அது ஸ்லோவாக நீங்கள் வந்து அந்த கிராபில் மிக்ஸ் ஆகிற மாதிரி சேர்த்து வைங்க. அதே மாதிரி கிராபை குக் பண்ணுறப்போ அந்த ஷெல்லை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், அதை உடனே குக் பண்ணிடணும். அதனால் க்ளீன் பண்ணி கிராபை வந்து வைக்காதீங்க ரொம்ப நேரத்துக்கு. இந்த மசாலாலாம் ரெடி பண்ணுற டைமில் வந்து அதை க்ளீன் பண்ணி இன்ஸ்டன்டேனியஸாக அதை போட்டுக்கோங்க. அதே மாதிரி நண்டு க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியிலையும் சோக் பண்ணக்கூடாது. தண்ணியில் சோக் பண்ணி வைக்காமல் வெறுமனை வச்சு நீங்கள் அந்த கிரேவியில் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி சால்ட் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. சால்ட் வந்து நிறைய சேர்த்துறாதீங்க, ஏன்னா அது உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக்கிறதுனால உங்களுக்கு சால்ட் போக போக தான் நல்லா தெரியும். அதனால் கம்மியாகவே போடுங்க இனிஷியல் ஸ்டேஜில். ஸோ அதில் வந்து கிரேவியில் படுற மாதிரி 1 by 1 அதை திருப்பி வச்சு நீங்கள் வந்து லிட் போட்டு வச்சுக்கலாம் ஸ்லோவாக. ஸோ கொஞ்சம் நேரம் மறுபடியும் உங்களுக்கு லிட் போட்டோன்னே இந்த மாதிரி அதுலேருந்து எண்ணெய் விட ஆரம்பிக்கும். தேங்காய் பாலும் சேர்த்துருக்கோம் ப்ளஸ், அதனால் வந்து உங்களுக்கு இந்த எண்ணெய் விடுற ஸ்டேஜில் தான் உங்களுக்கு அந்த கிரேவி வந்து நல்லா கம்ப்ளீட் ஆகியிருக்குன்றது அர்த்தம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்கள் பொறுமையாக அதை குக் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ வந்து லாஸ்ட்டு நம்ம கார்னிஷ் ஆட் பண்ணுறோம். coriander லீவ்ஸை ஆட் பண்ணி சும்மா ஒரு ஸ்டர் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் லிட் போட்டு மூடி ரெஸ்ட் பண்ண விடுங்க கொஞ்ச நேரத்துக்கு. இது வந்து உங்களுக்கு ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி அந்த கிரேவி வந்து இட்லி சுட சுட சுட்டு சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் மத்தியானத்துக்கு இதை ரைஸ்க்கு சாப்பிட்டாலும் அந்த கிரேவியை வச்சு நீங்கள் நைட்டுக்கு வந்து இட்லி ஊற்றி சாப்பிடுங்க. பட் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி. எங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சீக்கிரம் பார்ப்போம். அன்டில் தென் டேக் கேர், பை.